இன்னைக்கு நம்ம ராஜு ஜாதாக அப்படின்னா ராஜு போகிறான் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை வச்சுட்டு, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலரை வச்சு வெர்பு வச்சு எப்படி மாறுது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலரை வச்சு நம்ம வந்து சிங்குலரும் ப்ளூரலும் வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? ஆவோ, ஆயே, ஜாவோ, ஜாயே. அதே மாதிரி லேதே பீக்கர் வந்தா பிஜிஏ, கீஜிஏ அப்படின்னு மாறும் நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல ராஜு ஜாதாக அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது ஜாதாகன்னு வருது. இப்போ நேற்று எழுதின மாதிரி பைட், பட், ஜா, கேல், தேக், கா அப்படின்னு ஒரு 6 வெர்பு எழுதியிருக்கேன். அது ஓ எஹ் வந்தா எப்படி வரும், வே ஏ வந்தா எப்படி வரும்னு இன்னைக்கு நம்ம முதல்ல கொஞ்சம் கிராமரை பார்த்துட்டு அப்புறமா அந்த லெசனுக்கு போவோம். அப்போதான் நல்லா புரியும். சரி, ஓ அப்படின்னா அவன், அவள், அது, அந்தன்னு 4 மீனிங் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம அவன் அப்படிங்கிறத மட்டும் எடுக்க போறோம். அவன். எஹ் வந்தா இவன், இதை மட்டும் எடுக்க போறோம். ஆண் பால் சிங்குலர் எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ பைட், ஓ இப்போ எப்படி வரணும்? பைட்டாக வரணும். ஓ பைட்டாக, எஹ் பைட்டாக. உங்களுக்கு முதலே தெரியும் இல்லையா? வ வந்தா ஹே வரும்னு தெரியும், எஹ் வந்தா ஹேல முடியும்னு நல்லாவே தெரியும். ஃப்ரண்ட் முதல்ல உள்ள வேர்டுக்கும் கடைசியில் உள்ள வேர்டும் முதலே கற்றுக் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து வெர்பு எப்படி மாறுது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆண்பால் சிங்குலரால எல்லாம் தால தான் வரும். ஜாத்தா, பைத்தா, படுத்தா அப்படின்னு. இப்போ எஹ் வஹ் வந்துச்சுன்னா இப்போ படுத்தாக, படுத்தாக அப்படின்னு வரும் இல்லையா? சரி, அதே மாதிரி ஜா வந்தா ஜாத்தாக, ரெண்டுத்துக்கும் இதுதான். யக்கு பக் ரெண்டுத்துக்கும் இதே தான். ஓக்கும் சரி யக்கும் சரி எல்லாம் பைட்டாக, படுத்தாக, ஜாத்தாக எல்லாம் அதே தான் வரும். கேல்தாக. இப்போ கேல்தாக. அதே மாதிரி தேக்தாக. गाता है. சரி, இப்போ அவன் வந்தாலும் சரி இவன் வந்தாலும் சரி பைட்டாக, படுத்தாக, ஜாத்தாக. ஓ பைட்டாக அவன் உட்கார்ந்திருக்கிறான், இருக்கிறான். ஓகே. யஹ் பைட்டாக இவன் உட்கார்ந்திருக்கிறான். ஓ படுத்தாக அவன் படிக்கிறான். யஹ் படுத்தாக இவன் படிக்கிறான். ஓ ஜாத்தாக அவன் போகிறான். யஹ் ஜாத்தாக இவன் போகிறான். ஓ கேல்தாக அவன் விளையாடுகிறான். யஹ் கேல்தாக இவன் விளையாடுகிறான். ஓ தேக்தாக அவன் பார்க்கிறான். யஹ் தேக்தாக இவன் பார்க்கிறான். ஓ காத்தாக யஹ் காத்தாக அவன் பாடுகிறான், இவன் பாடுகிறான் அப்படின்னு வரும். இப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஓ வந்தா ஹே வரும், எஃப் வந்தா ஹே வரும், நல்லாவே தெரியும். இப்போ இந்த எல்லாத்துக்குமே இந்த ஹே தான் வரும், நல்லாவே தெரியும். நம்ம இப்போ வெர்பு போடும்போது இது இங்க ஓ வந்து அவன், அவன் ஆண் பாலா எடுத்திருக்கோம். அதே மாதிரி இவன் ஆண் பாலா நம்ம எடுத்திருக்கோம். இந்த அவன் இவன் வரும்போது எல்லாத்துலேயும் இந்த தா வரும். வெர்புக்கு அப்புறம் இந்த தா வரும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இந்த வெர்பை வச்சுட்டு தா வந்த பிறகுதான் ஹே வரணும். தெரியுதா? சரி, இப்போ
வே ஏ அவர்கள் இவர்கள்னு வருதுன்னு வைங்க. வே இப்போ வே வருது. வேனா என்னது? அவர்கள். ஏனா இவர்கள். வேனா அவர்கள், ஏனா இவர்கள். முதல்ல எப்பவுமே வே ஏ பாடம் நடத்திட்டோம் எடுக்கிறோம்னா நம்ம முன்னாடி உள்ள கிளாஸ்லேயே நம்ம சொல்லி கொடுத்தாச்சு. ஹே வரும்னு இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லியிருக்கோம்? ஹே வரும்னு முன்னாடியே சொல்லியாச்சு. அதனால் நான் புள்ளி வச்சிடறேன். புள்ளி வைக்கலன்னா தப்பாயிடும், சென்டென்ஸ் தப்பாயிடும். ஓகேவா? வே ஏ வரும்போது இங்கே ஹே வரும்ன்றது நமக்கு முன்னாடி நல்லா தெரியும். இப்போ என்ன கற்றுக்க போகிறோம்? புளூரல் வரும்போது இந்த வெர்பில் வந்து ஆண் பாலா இருந்தா தே வரும். தெரியுதா? தே வரும்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ எப்படி படிக்கணும்? வே பைட்டே ஹே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஏ பைட்டே ஹே இவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு. அதே மாதிரி படுத்தே ஹே. இப்போ ஏ படுத்தே ஹே, இது பைட்டே ஹே, இது படுத்தே ஹே. நான் 2 டைம்ஸ் பைட்டே ஹே எழுதிட்டேன். சரி, ஓகே. வே படுத்தே ஹே அவர்கள் படிக்கிறார்கள். ஏ படுத்தே ஹே இவர்கள் படிக்கிறார்கள். ஓகேவா? சரி. இந்த மாதிரி ப்ளூரல் வரும்போது எல்லாமே ஆண் பாலா இருக்கும்போது தேவா மாறிடும். ஆண் பால் பத்தி தான் இப்போ நம்ம சொல்லி தரோம். ஆண் பால்ல வே ஏ வரும்போது தேஹன்னு வெர்புக்கு அப்புறமா வரும். இப்போ ஜாத்தே ஹேன், खेलते हैं, देखते हैं. நான் அண்டர்லைன் பண்ண கோடு இல்லையா இது? தே வரும் அப்படின்னு நான் அண்டர்லைன் பண்ண கோடு இது. சரி, அப்புறமா எல்லாம் குழப்பிக்க வேண்டாம், அதுக்காக க்ளீன் பண்ணிடுறேன். சரி, இப்போ தா என்னவா மாறிடுச்சு? தேவா மாறிடுது. எப்போ? ஏ வே வே ஏ வரும்போது வெர்புல ப்ளூரல்ல தே வர ஆரம்பிச்சிடுது ஆண் பால்ல. ஓகேவா? அதே மாதிரி ஹே புள்ளி வச்சு வருது. இப்போ தெரியுதுங்களா? வே பைட்டே ஹே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். வே படுத்தே ஹே அவர்கள் படிக்கிறார்கள். வே ஜாத்தே ஹே அவர்கள் போகிறார்கள். வே கேல்தே ஹே அவர்கள் விளையாடுகிறார்கள். வே தேக்தே ஹே அவர்கள் பார்க்கிறார்கள். வே காத்தே ஹே அவர்கள் பாடுகிறார்கள் அப்படின்னு. இப்போ ஏ என்னும்போது இவர்கள் வரும். ஏ பைட்டே ஹே இவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், உட்கார்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு. ஏ படுத்தே ஹே இவர்கள் படிக்கிறார்கள். ஏ ஜாத்தே ஹே இவர்கள் போகிறார்கள். ஏ கேல்தே ஹே இவர்கள் விளையாடுகிறார்கள். ஏ தேக்தே ஹே இவர்கள் பார்க்கிறார்கள். ஏ காத்தே ஹே இவர்கள் பாடுகிறார்கள் அப்படின்னு. இப்போ வோ அவன் அவள், அதே மாதிரி சிங்குலர் பசங்க பேர் வந்தா கூட தாஹ தான் வரும். அத்தியாபக், பிதாஜி, அப்புறமா வந்து மாஸ்டர்ஜி, அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? தேஹ வரும். ஆண் பால், ஆண்களுடைய பெயரோட பெரியவங்களா இருந்தாக்கா நமக்கு தே வரும், தேஹ வரும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தெரியுதா? சரி, இப்போ இந்த லெசன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சென்டென்ஸில் வருது, எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு. இப்போ வெறும் அவர்கள் படிக்கிறார்கள் அப்படின்னும் போது சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிடுது. இப்போ நம்ம ஒரு பேரை வச்சு வரும்போது நம்ம 2-3 தடவை அதை பார்த்தாக்கா பெரியவங்க பேர் வரும்போது எப்படி மாறுது, சின்ன பிள்ளைங்க பேர் இருக்கும்போது எப்படி மாறுது, 2 பேர் இருக்கும்போது எப்படி மாறுதுன்றதெல்லாம் நம்ம இந்த லெசனை பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஓகேவா? சரி.